நாளாவே வந்து இந்த தற்குறி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நிறைய கேள்விப்படுறோம். தற்குறினா என்னண்ணே அது? ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஒன்னும் தெரியாதவங்க பேரு தற்குறிம்பாங்க. இதெல்லாம் புள்ளிங்க செயல் தானே. இது என்ன, இது என்னது? இது தற்குறிக்கு மேல. தற்குறினா அதுதான் எல்லாமே தெரியாம தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறவங்க. செல்ஃபிஷா அந்த தனம் பண்றது வந்து சொசைட்டியை பாதிக்குதா இல்லையான்னு தெரியாம தான் செய்யற சைடு தான் ரைட்னு செய்யறவங்க தான் தற்குறி. தற்குறி நமக்கு மட்டும் யோசிக்கிறது எல்லாமே, மத்தவங்க இல்லாம எல்லாமே நமக்காக யோசிக்கிறது எல்லாமே. ஏதாவது ஒழுங்கா வேலை செய்யலன்னா அவங்கள பார்த்து தற்குறின்னு. வேலை வெட்டி இல்லாம அடுத்தவங்க கதையை பிடிச்சி அடுத்தவங்க மனசை நோக கிடைக்கிறவங்க தற்குறி. தற்குறினா ஒன்னுத்துக்கு உதவாதவன், அடுத்தவங்கள தப்பா சொல்றான் பாருங்க, அவன் தான் தற்குறி. தற்குறினா வந்து எதுவுமே ஒரு அறியாமை, ஒரு சிந்தனை இல்லாம வந்து ஒரு செயல போய் ஒரு ஈடுபடுறது. ஒரு வேலை சொல்லி செய்யாம போறாங்களே அவங்கள சொல்லுவாங்க. சொல்லுங்கண்ணே வெள்ளிச்சி. ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். தற்குறின்னு நம்ம யாரை பார்த்து சொல்லுவோமா? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல யாரு தற்குறினா அதுதான் எதுவுமே எல்லாம் தெரிஞ்சுட்டு தெரியாம இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்க தான். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாம நடிக்கிறவனா? ஆமா. எதுவுமே தெரியாம தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறவனா? எல்லாமே தெரியாம தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறவங்க. தற்குறி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த தற்குறிங்கிற வார்த்தையை யாரு யார பார்த்து சொல்லலாம் தம்பி? இது எதுக்காக கண்டுபிடிச்ச? பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட பார்த்து கூட சொல்லலாம். சொல்லலாமா? சொல்லலாமே. அது எதுக்காக சொல்றது? என் ஃப்ரெண்ட் கூட சொல்றாங்க தற்குறி தற்குறின்னு சொல்றாங்க. அங்க பாருங்க என்ன கூட தற்குறி தற்குறின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தம்பியை பார்த்து கூட தான் போன வாரம் 2 பேரும் தற்குறி தற்குறின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவன் இன்ன வரைக்கும் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்காம்ல. என்ன தற்குறி நமக்கு மட்டும் யோசிக்கிறது எல்லாமே, மத்தவங்க இல்லாம எல்லாமே நமக்காக யோசிக்கிறது எல்லாமே. ஒரு சுயநலவாதி. சுயநலவாதி அதாவது ஒரு சுயநலவாதியை பார்த்து தான் அந்த தற்குறிங்கிறத சொல்றோம், அப்படிதானே? ஆமா. இப்ப நீ சுயநலவாதியா இருக்கிறது? சுயநலவாதி தான். சுயநலவாதியா? ஐயா நான் பொதுநலவாதியால இருக்க முடியாது. ஆமா, சுயநலமா நான் சம்பாதிக்க என் குடும்பத்தை வாங்கி கொடுங்க, என் ஃபேமிலி கூட சுத்துறேன். நான் சுயநலவாதி தான், நான் தற்குறி தான். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து தற்குறிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கேட்டேன். சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அழகா சொல்லுங்க. ஆமா, நீங்க பார்த்தா படிச்சால் மாதிரி இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தற்குறி என்ற வார்த்தை யார் எதற்காக யாரை பார்த்து சொல்வது? இப்ப இருக்கிற காலகட்டத்துல தற்குறின்ற பேர் வருது சார். ஆமா, அப்பெல்லாம் அந்த வார்த்தை கிடையாது. இப்ப கூட ஒரு 2 வருஷமா தான் இருக்கு. காலகட்டத்துல வரதுக்கு தற்குறின்னு பேர் வருது. அதே பிரகாரம் வந்து எது ஒரு வேலை சொல்லி செய்யாம போறாங்களே அவங்கள சொல்லுவாங்க, இந்தப்பா இந்த வேலை செய்யாது போயிட்டீங்க, வேலை செய்யணும்பான்னு சொல்லுவாங்க. முதலாளிக்கு நல்ல பேரா நடக்கிறவன் நல்ல இது. கடமை முக்கியம்ல, கடமை முக்கியம். முதலாளிக்கு நல்ல பேரா நடக்கணும், உண்மையா நடக்கணும். முதலாளி மட்டும் அவ்வளவு இல்ல, எல்லாருக்கும் உண்மையா நடந்தா நல்ல பேரு. உண்மை இல்லாதவனுக்கு பேர் தற்குறியா? அப்படி சொல்லல சார். நானு இப்ப இருக்கிற காலகட்டத்துல எது வருதோ அதுதான் சார். அது எங்க யார் பார்த்தாலும் சொல்லலாம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல அந்த வார்த்தைகள் வந்து சேர்ந்து போகுது. அதுதான் பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே. ஆமா தம்பி, இப்ப சமீபத்துல கொஞ்ச நாளாவே இந்த தற்குறி அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேள்விப்படுறோம்ல. இது சரியான வார்த்தையா தப்பான வார்த்தையா? இதுக்கு என்ன அர்த்தம் தம்பி? இது சரியான வார்த்தை தப்பான வார்த்தை தெரியல. ஆனா இது வந்து தப்பான வார்த்தையே சொல்லலாம், சரியான வார்த்தை கிடையாது. தப்பான வார்த்தையா? தப்பான வார்த்தை தான். ஓ அப்படியா விஷயம்? நம்ம பக்கத்து இருக்காரன் அவனும் படிக்க மாட்டான், அவன் பையனையும் படிக்க விட மாட்டான். ஊருக்குள்ள வெட்டியா தண்ணி எடுத்துட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுவான். நம்மளை பார்த்து புறாம போடுவான். அவன் தான் தற்குறி. போங்கடா போய் பிள்ளை குட்டிகளை படிக்க வைங்கடா போங்கடா. எப்போ ஒருத்தன் படிக்காம தான் குடும்பத்தையும் படிக்க வைக்காம கூட இருக்கணும் உருப்பட விடாம அவன் தான் தற்குறி. ஆமா, படிச்சவனை பார்த்து பேசுறதுக்கு பேர் தான் ஐயா பொறாமையா. பொறாம அதாவது வைத்தியத்துல பொறாமையா? நீங்க ட்ரை பண்ணிட்டு போயிடானா பரவாயில்ல, ட்ரையே பண்ணாம ஃபெயில் ஆயிட்டு சரி மத்தவங்களை பார்த்து பொறாம தற்குறி. ஆமா, உன்னால் கையால் ஆகவில்லை என்றால் அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படுகிறவன் தான் தற்குறி என்ற வார்த்தைக்கு சரியாக தற்குறி. அவன் தான் ஒன்னான்பது வந்தாரன். நான் யுவன்ராஜ் படப்பை தனுஷ் படப்பை. இதெல்லாம் புள்ளிங்க செயல் தானே. இது என்ன, இது என்னது? இது தற்குறிக்கு மேல. தற்குறிக்கு மேலையா? ரொம்ப நேரமா நம்மள வாட்ச் பண்ணிருப்பாங்க இருக்கு. தற்குறிக்கு அர்த்தம் என்னன்னா, இப்ப நான் இந்த பேண்ட் போட்டிருக்கேன். ஆமா, இந்த பேண்ட்டுக்கு மேல இந்த மாதிரி டிஷர்ட் போடாம பூ போட்ட சட்டை இந்த மாதிரி போட்டு சுத்தினா அவன் தான் தற்குறி. ஐயா இதுக்கு மேல விளக்கமே கிடையாதுயா. இந்த மாதிரி ஜீன்ஸ் போட்டா, இந்த மாதிரி ஒரு பிளாக் ஷர்ட் போட்டு ஒரு செயின் தூக்கி போட்டு இங்க ஒரு 4 கடுக்கணை குத்தி இங்க 2 ரிங்க தொங்க விட்டா மட்டும்தான்டா தெளிவான ஆளு.
ஆமா இதெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்க வந்தாண்டா தற்கூரி என்ன? ஆமா. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. சிறப்பு. ஆமா இந்த மாதிரி கிழிஞ்ச பேண்ட்டுக்கு இந்த மாதிரி சட்டை தான் போடணும் தம்பி. ஆமா ஆமா. அவ்வளவுதானே? லேசா இதுல வந்து பாக்கு துப்புன மாதிரி ஒரு இது இருக்குதானே? கலர். கலரா அது? நல்லா இருந்த தலைமுடிய ப்ளீச் பண்றேன்னு இப்படி கழுத குட்டி மாதிரி ஆகிருக்காயா. இவனுங்க திருந்தவே மாட்டானுங்க. சொல்றான்ல அண்ணா தர்கூரி. இந்த மாதிரி முடி வெட்டின ஆட்கள் எல்லாம் பார்த்து ஏன்டா இவெல்லாம் உருப்படுற கடை அலையறான்னு சொல்லி ஒருத்தன் பேசுறான் பாத்தியா? அவன் தான்டா தற்குறி. என்ன ஆமா புள்ளிங்கோ பார்த்து தப்பா யாரெல்லாம் பேசுறாங்களோ அவெல்லாம் தற்குறி. தம்பி கிளம்பு 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 போ. ஒண்ணு இல்லை, இப்ப கொஞ்ச நாளாவே வந்து இந்த தற்குறி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நிறைய கேள்விப்படுறோம். தற்குறினா என்னண்ணே? அது ஒன்னும் தெரியாதவங்க பேரு தற்குறிம்பாங்க. எனக்கு கொஞ்சம் உதாரணம் ஒண்ணு சொல்ல முடியுமா? எதுவுமே தெரியாது அப்படின்றதும் தற்குறி அப்படின்றதுமே சொல்லுவாங்க. எதுவுமே தெரியாதவங்க உதவாக்காரன்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இவன் ஒண்ணுக்கும் சரிபட்டு வர மாட்டாயா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஆமா. தற்குறிங்கிற அந்த வார்த்தைக்கு குறிப்பா இப்ப கொஞ்ச நாளா தான் கேள்விப்படுறோம். தற்குறினா ஒண்ணுக்கும் உதவாதவன் தற்குறி. அது என்ன தற்குறிங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு? தற்குறி இப்ப மெர்க்குரி அப்படின்னு சொன்னா அது ஒரு லைட், அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மெர்க்குரி லைட் எரியுது. தற்குறினா என்னதுன்னு கேட்க நக்கல்யா அவனுக்கு. தனக்கு உள்ள ஒரு இது இல்ல, தனக்குள்ளே ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் கிடையாது. அடுத்தவன் சொல்றதையும் கேட்கறது இல்ல, தான் சொல்றதையும் கேட்கறது இல்ல. இதான் தற்குறியா? தற்குறி. நீங்க சொல்லுங்களேன், தற்குறினா என்னம்மா உங்களுக்கு தெரியுமா? தற்குறினா என்ன? ஒண்ணுத்துக்கு உதவாத யூஸ்லெஸ். இல்லம்மா இதேதான் எல்லாருமே சொல்றீங்க. எனக்கு உதாரணம் ஒண்ணே ஒண்ணு சொல்ல முடியுமா? உதாரணம் சொல்லுங்களேன், எங்களுக்கு கேக்குறீங்களே நீங்க. நான் தெரியாம தானே உங்ககிட்ட வந்து நாங்க இவ்வளவு சொன்னாலும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. அப்புறம் எப்படி? அப்புறம் என்னன்னு கேட்டா உங்களுக்கு தெரிஞ்சாதான் எங்களுக்கு கேட்கணும். அதுக்கு நீங்க எங்களுக்கு தெரியலனா நீங்க பதில் சொல்லணும்ல. சரி அப்ப நீங்க சொல்லுங்க. எங்க யாருக்கும் தெரியல. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. தெரியுது நாங்க சொல்றோம். ஆமா அது இல்லன்றீங்க. அப்புறம் இல்ல எல்லாரும் ஒரே வார்த்தையை சொல்றீங்களே, அதுக்கு இந்த தற்குறிக்குன்னு ஏதாவது எல்லாருக்கும் அதுதான் தெரியுது. எக்ஸாம்பிள் ஏதாவது ஒண்ணே ஒண்ணு. ஒரு வேலையை நம்ம சொல்றேன்னா அந்த வேலையை கரெக்டா நீங்க என்கிட்ட வந்து ஒரு வேலையை சொல்றீங்க, நான் உங்ககிட்ட ஒரு 10 பொருள் வாங்கிட்டு வர சொல்றேன்னா சரி 7 தான் வாங்கிட்டு வரேன். அப்ப மீதி 3 என்னாச்சு? ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க, இன்னொன்னு தாங்க இது. நான் ஒரு மறதி பிடிச்சவன். அப்ப தற்குறி. ஏய் யாருக்கெல்லாம் மறதி இருக்கோ அவெல்லாம் தற்குறி. அப்படி வேற உதாரணமா சொல்லுங்க, அதை தானே கேட்கறேன். நீ சொல்லுமா. 10 பொருள் வாங்க சொன்னாங்க, 3 மறந்துட்டேன், நான் ஒரு தற்குறி. 10ஐயும் மறந்துட்டா தற்குறி. தற்குறினா வந்து எதுவுமே ஒரு அறியாமை, ஒரு சிந்தனை இல்லாம வந்து ஒரு செயல போய் ஒரு ஈடுபடுறது. அது வந்து எதுக்கு போறோம், என்னதுக்கு போறோம், வந்து அதனால நம்மளுக்கு விளைவுகள் என்ன, அதனால நம்மளுக்கு பாதிப்பு என்ன வரும், அது அறியாம பேர் வரும் தற்குறின்னு சொல்லுவாங்க. தற்கொலை நிறைய மீனிங்ல ஒரு முட்டாள் இல்லாதவன். ஆமா, அவன் தான் தற்குறியா? விவரம் புரியாதவன். விவரம் புரியாம இருக்கிறவன் தான் ஐயா தற்குறி அப்படின்னு சொல்லி அண்ணன் நிறைய ஒரு மீனிங் இருக்கு. ஐயா தற்குறியை பத்தி மட்டும் பேசாதீங்க, அதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. அதுக்கெல்லாம் உட்கார்ந்து பேசணும்னா விடிய பேச வேண்டியிருக்கு. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அதனால நேரம் பத்தாத காரணத்தினால நாங்க அறியாமை உள்ளவன் தற்குறி சொல்லி முடிச்சிருவோம். வேலை முடிஞ்சனே. ரைட்.